குட் ஈவினிங் குழந்தைகளே. நம்ம பிள்ளையார் பாட்டு கண்டினியூ கற்றுக்கலாமா? நம்ம இன்றைக்கி சரணம் கற்றுக்கலாமா பிள்ளையார் பாட்டில்? துதி கையா எனக்கு கதியாரையா, துதி கையா எனக்கு கதியாரையா, துணை வேண்டி நின்றேன், துணை வேண்டி நின்றேன், முகம் பாரையா, துதி கையா எனக்கு கதியாரையா, துணை வேண்டி நின்றேன், முகம் பாரையா, நிதியனும் கருணை, நிதியனும் கருணை, நிறைந்திடும் மெய்யா. 2 முறை நிதி எனும் கருணை, நிதி எனும் கருணை, நிறைந்திடும் மெய்யா. எப்படி பாடணும்? 3வது எப்படி பாடாச்சு? நீதி எனும் கருணை, நிறைந்திடும் மெய்யா, நீதி எனும் கருணை, நிறைந்திடும் மெய்யா, நினைத்திடும் நல் எண்ணங்கள், நினைத்திடும் நல் எண்ணங்கள், நிறைவுற நிறைவுற செய்யா, நினைத்திடும் நல் எண்ணங்கள், நிறைவுற செய்யா, துதி கையா. நான் நிறுத்திச்சு நீங்கள் பாடணும். துதி கையா எனக்கு கதியாரையா, துணை வேண்டி நின்றேன், துணை வேண்டி நின்றேன், முகம் பாரையா, துதி கையா எனக்கு. முதல் வாட்டி எனக்கு அப்படி, 2வது அந்த கூவை கொஞ்சம் இழுக்கணும். துதி கையா எனக்கு கதியாரையா, துணை வேண்டி நின்றேன், முகம் பாரையா. பழகதா? நிதி எனும் கருணை, நிறைந்திடும் மெய்யா, ஆ ஆ நிதி எனும் கருணை, நிறைந்திடும் நெய்யா
நீதி எனும் கருணை நிறைந்திடும் மெய்யா நினைத்திடும் நல் எண்ணங்கள் நினைத்திடும் நல் எண்ணங்கள் நிறைவுற நிறைவுற செய்யா. கும்பிட பள்ளமா துதி கையா எனக்கு கதியாரையா துணை வேண்டி நின்றேன் துணை வேண்டி நின்றேன் முகம் பாரையா துதி கையா எனக்கு கதியாரையா துணை வேண்டி நின்றேன் முகம் பாரையா நிதி என்னும் கருணை நையை மட்டும் மேலே தூக்கணும். நிதி என்னும் கருணை நிதி என்னும் கருணை நிதி என்னும் கருணை நிறைந்திடும் மெய்யா நிறைந்திடும் மெய்யா ஆ ஆ ஆ நிதி எனும் கருணை நிறைந்திடும் மெய்யா நினைத்திடும் நல் எண்ணங்கள் நினைத்திடும் நல் எண்ணங்கள் நிறைவுற நிறைவுற செய்யா செய்யா. பாட வருதா குழந்தைகளே? உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பாடணும், ரொம்ப பிரமாதமாக நீங்களாம் பாடுவீங்க. பாட்டு நமக்கு நல்லா ரிலாக்ஸேஷனை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம பாடுற வரைக்கும் நம்ம அந்த மூச்சை இழுத்து பிடிக்கணும் இல்லையா? வேழ முகவா இப்படி சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? மூச்சு விடலை, மூச்சு விடுறோம், ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறோம் இல்லையா அந்த மூச்சை. அந்த மாதிரி அந்த மூச்சை இழுத்து பிடிச்சி அழகாக பாடும்பொழுது நுரையீரல்கள்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் கோல்டு இருந்தால் நீங்கி போகும், உடம்பு வலி இருந்தால் நீங்கி போகும். நல்லா பாட்டு பாடிட்டு போய் படிச்சிங்களன்னா படிப்பெல்லாம் சூப்பராக வரும், ரிலாக்ஸாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்படி பல நல்லதெல்லாம் நமக்கு நடக்கும். நீங்கள்லாம் வீட்டில் இந்த கடவுள் பக்தி பாட்டெல்லாம் பாடுறதுனால வீட்டுக்கே சுபிக்ஷம் ஏற்படும், நல்லா ஏறுவோம். ஆரோன்னு சொல்லுவோம், நல்ல ஆர்வம்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டுக்கே நல்ல சக்திகள் தான் வரும். குழந்தைகள்லாம் நல்ல பக்தி பாடல்கள் சமத்தாக இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு என்ன இருக்குது? நல்ல சக்தி வரும், நன்மையெல்லாம் கூடி. சரியா குழந்தைகளா? அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு சரணம் பாடணும். இன்னொரு சரணம் இருக்குது இதில். நம்ம இப்போ பாடினது பேர் சரணம்னு பேர். முதல் சரணம் இது.
அதுக்கடுத்து தூதை கையா எனக்குன்னு பாடிடுவேன் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு சரணம் இருக்கு, அதை சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சி இருந்ததுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. குழந்தைகளோட நீங்களும் உட்காந்துட்டு அம்மா அப்பா பாட்டி சத்தா யார் இருந்தாலும் ஆற்றுல என்ஜாய் பண்ணுங்கோ. ஏன்னா பாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். பாடி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை கமெண்ட்டில் கொடுங்க. சரியா?